Hi Dada Lines, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். எல்லாரும் கேப்பீங்க என்னம்மா உனக்கு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது இப்போதான் தெரியுமான்லாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்க அட்மின் எப்போ பாரு உங்கள்கிட்ட ரீசன் சொல்லிகிட்டே இருக்கேன்ல, சரி இனிமேல் சொல்லலை. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நம்ம 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கோம். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அண்ட் எனக்கு வந்துட்டு சொல்லப்போனால் நம்ம சேனலை கொண்டு போய் தூக்கி நிறுத்தின ஒரு ஒன் ஷாட் வந்துட்டு ஐடால் காதல். அதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். நம்ம சேனலில் அவ்வளோ அதிகமாக கமெண்ட்ஸ் போன ஒரு வீடியோ அது. அதில் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் பார்ட் ஸ்பெஷல் பார்ட் போடுங்கக்கா அப்படின்லாம். ஸோ இன்றைக்கி ஐடால் காதலோட ஸ்பெஷல் பார்ட்டோடு தானே நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். ஐ ஹோப் யூ கைஸ் ஹாப்பி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு குட்டி சிஸ்டர்லாம் கூட கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நான் இதை டெடிகேட் பண்ணுறேன்டா. யார் யார் கேட்டிருந்தீங்கன்னு நான் வந்துட்டு மேலே வீடியோவில் வந்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இதே மாதிரி லவ் அண்ட் கேர் சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. ஓகேடா, நம்ம எதில் முடிச்சிருப்போமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். எதில் முடிச்சிருப்போம்னா உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ அதோடு தான் முடிச்சிருந்தோம். வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் டேக்கும் மேரேஜ் ஆகி இப்போ வந்துட்டு 8 years ஆகுது. நீங்கள் வந்துட்டு இப்போ வீட்டில் ஒரு ஈவினிங் டைம், அதாவது நைட்டுக்கும் ஈவினிங்க்கும் நடுவில் இந்த 7:30 மாதிரி இருக்குல்ல, ஸோ அப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐயோ என்னை விடடா, எருமை வலிக்குதுடா. அப்போல்லாம் விட முடியாதுடி. நீ யாருக்கிட்டே ட்ரௌசர் எடுத்த? தெரியாமல் எடுத்துட்டேன்டா. நான் என்ன யூஸாக பண்ண? விடடா, வலிக்குதுடா. அதெல்லாம் விட முடியாதுடி. ஒழுங்கு மருந்தியே சொல்லி என் டவுசரிங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம சவுண்டு கேட்டுட்ருக்கு. நீங்கள் இதுங்களை வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஏய் 2 பேர் எடுத்துங்க மா பாரும்மா என் முடியை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அவன் முடியல இருந்து கையெடு. அம்மா என் டவுசர் எடுத்து வச்சுட்டு தர மாட்டேங்கிறா. லியா மா நான் எடுக்கல, விட சொல்லுங்கம்மா வலிக்குதா அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 பசங்களும் கடந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஐயோ நிறுத்தி காலிங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நடுவில் நின்றுட்டு இப்போ என்ன தான் பிரச்சனை? எதுக்கு அவன் முடிய பிடிச்சி இழுத்த? லியா நீ என்ன பண்ண? மா நான் அந்த ரேக்கெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அவன் 1000 அங்கே கிடந்துச்சு. அதை எடுத்து நான் லாண்ட்ரிக்கு போடுறதுக்காக வச்சுருக்கேன். அவன் என்னடானா நான் அதை எடுத்து யூஸ் பண்ண மாதிரி வந்து சண்டைக்கு நின்று முடிய பிடிச்சி இழுத்துட்டாம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. உங்கள் பையன் மா அதை என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? நான் காலம் தேடிட்டு இருக்கேன். இல்லை சொல்ல கேட்காம வாயில் கொழுக்கட்டையை போட்டு என்ன மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு உங்கள் பையன் சொல்கிறான். அப்படிங்க அட கடவுளே, உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. ஒழுங்கு மாதிரி இது போய் வேலையை பாருங்கள். 2 வைங்களேன், 2 பேருக்கு இட்டு சோறு போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திட்டிட்டு போகிறீங்க. 2 மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லியா 1 2 ட்வின்ஸு. 2 பேருக்குமே வந்துட்டு இப்போ 6 years ஆகுது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் திருப்பி ஒரு குழந்தைல ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் ஐயோ இந்த குட்டி வேறு எழுந்துட்டானே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு சேட்னஸோட அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஹாப்பினஸோடு உங்கள் ஃப்ளோருக்கு போகிறீங்க, அதாவது 2nd ஃப்ளோருக்கு போகிறீங்க. போயிட்டு உங்கள் பையனை கிராடில் இருந்து தூக்கிட்டு தங்க குட்டி அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணணும்னு எழுந்துட்டிங்களா? அம்மாக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குமா. சரி சமத்து பிள்ளையாக இருக்கணும் என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை கொஞ்சிட்டே வரீங்க. எஸ், உங்களுக்கு 3வது ஒரு பையன், இட்ஸ் அ பாய். ஸோ அவன் பேர் வந்துட்டு லின். உங்கள் பசங்க பேர் வான், லியா, லின். சரிங்களா? ஸோ நீங்கள் அவனை தூக்கிட்டு வரும்போது உங்கள் மாமனார் என்னம்மா ஃபௌசி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா, லின்னு எழுந்துட்டான். இவ்வளோ நேரம் லியாவும் அவனை வேறு சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா, கிச்சனில் வேறு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமனார் சரிம்மா லின்னை என்கிட்ட கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வாங்கி மடியில் வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்களும் வந்துட்டு கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னரும் பண்ணிவிட்டு உங்கள் பசங்களை கூப்பிட்றீங்க. லியா என்னம்மா 2 பேரும் சாப்பிட்டு வரீங்களா வரலையா? வரோம்மா ஒரு 5 minutes அப்படி சொல்லிட்டு உங்கள் பொண்ணு சொல்கிறா. அப்போ மா எனக்கு வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னோடனே நீங்கள் ஏன் வேணாம் எதுக்கு வேணாம் இங்கே வாங்க ஒழுங்கு மரியாதையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. வந்துட்டு எனக்கு வேணாம்மா எதுக்கு வேணாம் மா நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க வேணாம். அது 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 வந்து அது அம்மா நான் சாண்ட்விச் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னா ஸோ ஒழுங்கு மரியாதை இப்போ வந்து நீ திங்கிற இல்லைன்னு வைங்க அப்புறம் நாளையிலேருந்து உனக்கு எந்த ஸ்நாக்ஸும் கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோன்னா அப்படி சொல்லிட்டு வந்து டேபிளில் உட்காரா. லியா வந்து உட்கார்றா. ஸோ நீங்கள் 2 பேருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு இன்னொரு குட்டி பவுலில் வந்து கொஞ்சம் ஃபுட்டு மாதிரி எடுத்துக்கிறீங்க.
அதாவது நம்ம பேரண்ட்ஸ் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊட்டியிருப்பாங்களே சாம்பார் சாதம். ஸோ அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்துட்டு உங்கள் பையனுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க லின்னுக்கு. ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போனோன்னு உங்கள் மாமனார் பார்த்துட்டு, மா நீ அவங்கள பாரு, நான் லின்னுக்கு ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. நீங்களும் போயிட்டு 2 பேரையும் பார்த்துட்டு அவங்க சண்டை போடும்போதெல்லாம் வாயை மூடிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக டே வராரு. ஃபௌசி ஓய் பொண்டாட்டி எங்கடி இருக்க அப்படி சொல்லிட்டே வராரு. இங்கே லியாவும் வானும் தட்டில் அப்படியே சாப்பாடை வச்சுட்டு எழுந்து ஓடுறாங்க. நீங்கள் போச்சு போச்சு இனிமே என்னென்ன பண்ண போகுதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அப்போ டே பெரிய பேக்கோட கையில் எடுத்துகிட்டு உள்ளே வராரு. நேராக வந்து பார்த்தா லியாவும் வானும் அப்படி இடுப்பில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. டே என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி நிற்கிறீங்க? இல்லை இல்லை எனக்கு புரியல டாடி. என்னம்மா பிரின்சஸ் என்னாச்சு? இல்லை உள்ளே வரும்பொழுது என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, காதில் சரியாக விழலை அப்படி சொல்லிட்டு குட்டி போடுவார் சொல்கிறா. அப்போ டே வந்து சிரிச்சுட்டே என் லியா பிரின்சஸ் எங்கே, என் வான் பிரின்ஸ் எங்கன்னு கேட்டுகிட்டே வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு. அப்போ லியா ஓடி போய் ஹக் பண்ணிட்டு மை டேடி இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படி சொல்கிறா. அப்போ நீங்கள் நடத்துங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ 2 பேரும் டேவை மாற்றி கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ டே சரி நான் அப்பா போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பா என்னடி ஏன்டி இப்படி இடுப்பில் கை வச்சு நின்று முறைச்சிட்டு இருக்க, உனக்கு என்னடி பிரச்சனை? இல்லை எனக்கு கேட்கல, என்னென்னு கூப்பிட்டீங்க? இவ்வளோ குழந்தைகளோடு சேர்த்துக்கிட்டு ஹவுசி எனக்கு டயர்டாக இருக்குது என் பொண்டாட்டியில் அப்படி நீ மேலே வந்து என்ன பேசணுமா பேசுகிறியா, நான் அதுக்குள்ளே ஃப்ரெஷ் வாங்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே லியா நடுவில் வந்து நின்றுட்டு மா ஏம்மா நீ அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுற, போய் வேலையை பாரு அப்படின்னோடனே நீங்கள் மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறீங்க. அப்போ டேலியாவை பார்த்துட்டு போச்சு என்னென்னலாம் நடக்க போகுதோ அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு பிரின்சஸ் இப்பெல்லாம் பேசக்கூடாது, அப்போ உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, அங்கே என்னென்ன நடக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவள் ஆரம்பிக்கிறா. போவான் நீ அமைதியாக இரு, அப்பா நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நம்ம பேசலாம் அப்படி சொல்லிட்டு அவன் லியா இழுத்துட்டு போயிடுறான் வான்னு. அப்போ நீங்கள் வந்துட்டு எப்படினாலும் என்கிட்ட தானே வரணும் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கீங்க உங்கள் மாமனார் மாமியாருக்கெலாம். டே மேலே போயிட்டு பேக்கெலாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே டவலோடு வந்து உட்காந்துருக்கார் பெட்டில். பொடாட்டி பௌசி எங்கடி இருக்க அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. நீங்கள்லாம் ஐயோ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வரேன் டே அப்படி சொல்லிட்டு நீங்களும் மேலே ஓடுறீங்க. அப்படியா இல்லை மம்மி என்ன ஆச்சு லியா, என்ன வேணும்? நான் போகிறேன். அப்போது உங்கள் மாமனார் வந்துட்டு லியா குட்டி என்ன தாத்தா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலேன், நீங்கள் இங்கேயே சொல்லுங்க தாத்தா, இங்கே வா நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்டோன்னே லியாவும் போகிறா. லியா குட்டி நீங்கள் இப்போ அமைதியாக இருந்தீங்கன்னா அப்புறம் தாத்தா உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவேன், அம்மா கொஞ்சம் நேரம் அப்பா கூட பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே லியாவும் சமத்துப்படியாக உட்காந்துக்கிறா. நீங்கள் சிரிச்சுட்டே மேலே போகிறீங்க. டே பொண்டாட்டி வரேன் டே, ஏன் இப்போ கத்துறீங்க, கீழே தானே இருக்கேன் கூப்பிட்டா கேட்டுக்குமே. ஏய் ஏன்டி நீ வேற அப்படி சொல்லிட்டு அவர் உங்களை இழுத்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ தான் ஞாபகம் வருதோ சாருக்கு? என்னது இப்போ தான் ஞாபகம் வருதோ? இல்லை உள்ளே வரும்போது என்னென்னு கூப்பிட்டீங்கன்னு கேட்டேனே அதுக்கு பதிலே சொல்லலை. உங்களுக்கு உங்கள் பொண்ணு வேற ரொம்ப தான் சப்போர்ட்டு. நானா எதுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டே உங்களை திருப்பி உங்கள் சீக்ஸை பைட் பண்ணிவிட்டு இப்படிலாம் பேசினேன்னு ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காக கடிச்சு வச்சுடுவேன். உள்ளே வரும்போது நான் என்னடி சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தேன், வரும்பொழுது ஃபௌசி பொண்டாட்டின்னு தானே கூப்பிட்டுட்டு வந்தேன், அப்புறம் குழந்தைங்கள்ட்ட போயிட்டு நான் அப்படி தான் கூப்பிட்டு வந்தேன் நான் சொல்ல முடியும், அவங்க தான் சின்ன பசங்க நீயும் மாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை ஹக் பண்ணுறாரு. நீங்களும் ஹக் பண்ணிட்டு டே ஐ மிஸ் யூ மோடி, எப்படா முடியும்னு இருந்துச்சு. சரி இப்போ எவ்வளோ நாள் லீவு, ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன் நான் சொன்னேன்னா. நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். 3 months டி. இல்லை நீங்கள் என்ன சொன்னீங்க, என் காதில் எதுவும் தப்பாக விழுந்துருச்சா? ஏய் கரெக்டாக தட்டி விழுந்துச்சு. 3 months டி. டே உண்மையாவா? ஏய் ஆமாண்டி நான் ஏன்டி போய் சொல்ல போகிறேன். 3 months எனக்கு வந்துட்டு டே ஆஃப் கொடுத்துருக்காங்க. இல்லை எனக்கு புரியலை. 3 monthsனால் அது டே ஆஃப் இல்லை மந்த்ஸ் ஆஃப். ஏதோ ஒன்றுடி. நீ ஹாப்பியா இல்லையா? என்னை விட இப்போ யாருமே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஐ எம் வெரி 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 ஹாப்பி அப்படி சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்போ டேவு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இந்த 3 months எப்படி நம்மளால் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணணும் ஓகேவா? சரி அது இருக்கட்டும். உங்கள் டூரு ப்ராக்டிஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் எப்படி போச்சு, நல்லா போச்சா?
எல்லாமே ஓகேடி. இந்த ஹோபி ஹியூங் தான் ஒரே டேக்கு 20 வாட்டி எடுக்க வச்சிட்டாரு. அது தாண்டி கொஞ்சம், மற்றபடி எல்லாம் சூப்பர். நீங்களே ஒழுங்காக ட்ரான்ஸ் பண்ணால் அவர் ஏன் உங்களை 20 வாட்டி டேக் போக சொல்ல போகிறாரு? நீயும் உங்கள் ஹோபி ஒப்பாக்கு சப்போர்ட்டா? அது சரி அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் ஹோபி ஒப்பாக்குன்னு சப்போர்ட் இல்லை, இருந்தாலும் என்ன இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கீழே சாப்பிட வாங்க பசங்க வெயிட்டிங் அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி எடுத்துட்டு, ஏய் என்னடி கொடுக்க வேண்டியது கொடுக்காமையே போகிற, என்னது கொடுக்க வேண்டியது கொடுக்காமையே போகிற, அடியே என்னடி என்னடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேறு தெரியாத மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. டே உங்களை இழுத்து ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் டே வேணுங்க, என்ன இப்போ தான் கல்யாணம் ஆச்சோ இல்லைனா எப்போ கல்யாணம் ஆச்சோ, எப்படியோ கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, நவ் யூ ஆர் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு டே சொன்னேன். நீங்கள் சிரிச்சுட்டே டேவோட ஃபோனில் கிஸ் பண்ணிவிட்டு, லவ் யூ புருஷா, சீக்கிரம் கீழே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. டேவும் ப்ளஷ் பண்ணிவிட்டு போடி வர அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே கதவு கிட்ட நின்றுட்டு ஷர்ட் போட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. டேவும் வந்துட்டு கழுத்து அப்படியே ரப் பண்ணிட்டே வந்துட்டு சிரிக்கிறாரு. அப்புறம் நீங்களும் கீழே போயிட்டு டின்னர்லாம் வந்துட்டு டேக்கு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணுறீங்க அகெயின். அப்போ டே இறங்கி வராரு. என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படிம்மா இருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம்ப்பா. என்ன ப்ராக்டிஸ் டூர் எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுப்பா. சரி நீங்கள் என்ன இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் இன்னும் தூங்கலையா? இல்லைப்பா, நம்ம லியா வான் லென் கூடலாம் கொஞ்சம் நேரம். பா டைமுக்கு தூங்கி ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா ஹெல்த் என்ன ஆகுறது. இந்த போகிறோம்ப்பா அப்படி சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு சமைச்சதெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு டேவை பார்த்துட்ருக்கீங்க, அதாவது சைட் அடிச்சிட்ருக்கீங்க உங்கள் புருஷனை. டே வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே போயிட்டு, மா என்னம்மா இழைச்சி போயிட்ட? டேய் நீ தாண்டா இழைச்ச மாதிரி இருக்க, சரியாக சாப்பிட்றியா இல்லையா? மா எனக்கு என்னமோ நீ தான் இழைச்ச மாதிரி இருக்க, என்ன சரியாக சாப்பாடு போட்டது இல்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு அவர் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. டே வந்துட்டு ஹிஹி ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லிட்டு, மா அப்பா 2 பேரும் போய் தூங்குங்க, லியா இல்லைன்னா வான் நீங்களும் தான் போய் தூங்குங்க. அப்பா கொஞ்ச நேரம் சொன்னால் கேட்கணும், நான் சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு டே வந்துட்டு ஒரு பொறுப்பான ஒரு டேடாக மிரட்டுறாரு பசங்களை. ஸோ வானும் இல்லையாவும் ரொம்ப தான் நாங்கள் பாருங்க. என்ன பாருங்க? ஒன்றும் இல்லை, போய் தூங்குறோம், குட் நைட் அப்படி சொல்லிட்டு 2 ஓடுது. அப்போது வந்துட்டு டே வந்துட்டு ஓய் ஸ்வீட் ஹார்ட்ஸ் அப்படின்னோடனே நம்ம லியாவும் வானும் திரும்பி பார்க்குறாங்க. என்ன கிஃப்ட்ஸ் வேணாமா டாடி அப்படி சொல்லிட்டு லியாவோட ஓடி வராங்க. அப்போ டே வந்துட்டு ஒரு 2 கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஒன்றில் வந்துட்டு லியாவுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்பி செட்டு இருக்கும், இன்னொன்றில் வந்துட்டு வான் வந்துட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் அட்வான்ஸ்டு மாடல் அது இருக்கும். ஸோ 2யும் கிஃப்ட் பண்ணுறாரு. அப்போ லியாவும் ஒன்று சிரிச்சிட்டு லவ் யூ டேடி அப்படி சொல்கிறாங்க. அப்போ டேவோ லவ் யூ டு ஸ்வீட் ஹார்ட்ஸ், இப்போ போய் தூங்கணும், இதை வச்சு விளையாடிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா? ஓகே டேடி அப்படி சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு இந்த சல்யூட் பண்ணுவாங்கள்ல கொஞ்சம் மார்க் பண்ணுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஓடிட்டாங்க. இங்கே வந்துட்டு டே சிரிச்சிட்டே லின்னை தூக்கி கொஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்துட்டு டேவோட அம்மா, பாருடா பசங்களெல்லாம் ஞாபகம் வச்சு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டே அம்மா உன்னை மறப்படாம்மா, உன்னை அப்போ அவ்வளோ இதாக எப்படி மறக்க முடியும், அது எப்படி நான் அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபேக் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இன்னொரு 2 பாக்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அதில் வந்துட்டு ஒன்றில் வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட்டு, அதாவது ஸ்பெக்ஸ் மாதிரி இருக்கும், பட் அதில் வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இந்த லைட் எரியுறது ஸோ அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி அவர் அப்பாக்கே இன்னொரு ஸ்னிக்கர்ஸ் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாரு அவர் வாக்கிங் போகும்பொழுது போட்டுக்கிறதுக்கு. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஜுவல்லு ட்ரெஸ்ஸு அதுக்கெலாம் ஆசைப்பட மாட்டாங்க, பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணக்கூடிய ஆள். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆன்டிக் ப்ராடக்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதை 2 பேரும் பார்த்துட்டு பரவாயில்லையே நல்லாவே ஞாபகம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எப்படிப்பா மறக்க முடியும் அப்படி சொன்னோன்னா அவங்க 2 பேரும் சரி நீயும் ஃபௌசி சீக்கிரம் தூங்குங்க, லின்னு வந்துட்டு உங்கள் கூட தூங்கினாலும் சரி இல்லைனா எங்கள்கிட்ட கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ டே வந்துட்டு இல்லை எங்கள் கூடயே தூங்கிட்டு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாரு.
ஆக்சுவலி நீங்கள் வந்துட்டு அப்படியே ப்ளஷ் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஏன்டா இப்படி 8 வருஷம் ஆச்சே அப்படின்ற மாதிரி. அப்போ வந்துட்டு எங்கள் மாமியாரும் சரி சரி தூங்குங்க குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு டேவை பார்த்து சார் இப்போவாவது சாப்பிட வருவீங்களா இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணட்டுமா? நான் வந்துட்டேன்டி என் செல்ல பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சேரில் உட்கார்றாரு. நீங்கள் வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுத்தாச்சு, லியாமோனுக்கு கொடுத்தாச்சு, ஏண்டி உனக்கு வேணுமா என்ன அப்படி சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு. நீங்கள் பொறுக்கி மழை பேசாதீங்கட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு லின்னுக்கு கிஃப்ட் எங்கன்னு கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டே வந்துட்டு லிப்ஸ் பைட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு கிஃப்ட் வேணுமா இல்லை நீங்கள் எதுவுமே கொடுக்க வேணாம் தயவு செஞ்சு சாப்பிடுங்க சீக்கிரம் அப்படின்ற மாதிரி நீங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போ டே வந்துட்டு பாருடா என் பொண்டாட்டி ஸ்டில் வைக்கப்படுறா, உங்கள் பொண்டாட்டியும் பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. லின்னு வந்துட்டு உங்கள் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி அவனுக்கு புரியலை. ஸோ லின்னு மடியில் இருக்கிறதுனால டே வந்துட்டு லின்னை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்துட்டு லின்னை லிஃப்ட் பண்ணிவிட்டு லின் குட்டி என்ன பண்ணுறீங்க, என் செல்லத்துக்கு தூக்கம் வரலையா, மம்மா கூட விளையாட வந்தீங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்ருக்கீங்க. டே வந்துட்டு சாப்பிட்டுட்டே அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் பொண்டாட்டி என்ன டே நீ சாப்பிட்டியா, வா எப்போ கேட்குறீங்க சொல்லுடி. நான் என்ன சாப்பிடல, எனக்கு வாய் தர டே அது வாய் தர அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு பாவமாக வாய் திறக்கிறீங்க. டே ஊட்டி விடுறாரு. லின்னுக்கு வந்துட்டு என்னன்னு தெரியல, பட் வந்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்துட்டு லின்னை பார்த்துட்டு லேசாக முறைச்சிட்டு டே சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பேசக்கூடாது சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னோன்னு நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லின்னை டேக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் ஐயா அப்படின்னோடனே டே என்னடி ஆச்சு ஏன்டி கத்துறே பொண்ணாடி அவர் ஓகே அப்படின்றாரு. நீங்கள் வந்துட்டு ஷோ நான் ஓகே தான், நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பால் கொடுக்கவே மறந்துட்டேன். டே உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. என்னது அப்படின்னு பொறுக்கி அது இல்லை, ஐயோ அவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மில்க் குடிப்பாங்களா அது கொடுக்க மறந்துட்டேன் அப்படின்னோடனே அப்போ டே வந்துட்டு நான் என்ன நினச்சேன் நீ என்னை போய் பொறுக்கிட்டு திட்டேன் போடி போய் குடுறி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நீங்களும் வந்துட்டு 2 கிளாஸில் பால் ஊற்றி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் மாமியாரும் கரெக்டாக வராங்க வாங்குறதுக்கு. நீங்கள் வந்துட்டு சாரிம்மா மறந்துட்டேன், பரவாயில்லம்மா ஆல்ரெடி உனக்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, இதில் என்ன இருக்க விட அப்படி சொல்லிட்டு அவங்களும் வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு லின்னை பார்க்குறீங்க. லின்னு அப்படியே உங்களை பார்க்குறான். அவனுக்கு ஆக்சுவலி தூக்கம் வருது. ஸோ நீங்கள் வந்துட்டு லின் சொல்லும் தூக்கம் வருதா என் பட்டுக்குட்டிக்கு, என் வைரப்பிள்ளைக்கு தூக்கம் வருதா, ஒரு 5 நிமிஷம் அம்மா கிச்சனில் வேலை இருக்கும் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே டே பார்த்துட்டு நான் வேணா பாப்பாவை தூக்கிட்டு போய் தூங்க வைக்கிறேன் நீ வா அப்படின்னோடனே சரி உங்களுக்கு பால் ஓகேவா எடுத்துகிட்டு வருவா அப்படின்னோடனே இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு அவரும் மேலே போயிடுறாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வரீங்க. ஸோ அப்படியே மேலே போயிட்டு பார்க்குறீங்க உங்கள் ஹஸ்பண்டே வந்துட்டு பெட்டில் நல்லா படுத்திருக்காரு, லே ஆகியிருக்காரு. அவரோட செஸ்ட்டில் வந்துட்டு நம்ம லின்னோட தலை இருக்குது. ஸோ அப்படியே மேலே போட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் அதை அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறீங்க. உங்கள் வேர்ல்டு அவ்வளோ அழகாக தெரியுது. நீங்கள் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ நாள் எங்கிட்டு இருந்தேன், இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது பா, இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, ஐயோ என் கண்ணே பட்டுட்டு போட சுற்றி போடணும் என் பிள்ளைங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அதை அப்படியே ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வால்பேப்பராக வைக்கிறீங்க. ஸோ டே நல்லா தூங்குறாரு. நீங்கள் வந்துட்டு டேவை வந்துட்டு லேசாக கொஞ்சம் உள்ளே தள்ளி பக்கத்தில் தலைவாணி வைக்கிறீங்க. பிகாஸ் டே டக்குன்னு டேர்ன் பண்ணால் லின் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு. ஸோ பக்கத்தில் தலைவாணி வச்சுட்டு நீங்கள் டேக்கு ரைட் சைடில் போய் படுத்துக்கிறீங்க. ஸோ படுத்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்களும் டேவையும் சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த நைட் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஹாப்பினஸோடு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்துக்கிறீங்க. நீங்கள் எழுந்து பார்த்தா நீங்கள் படுத்திருக்கீங்க, பக்கத்தில் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் லின் படுத்திருக்கான், அதுக்கப்புறம் டே படுத்திருக்காரு. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி லின் வந்துட்டு கீழே படுக்க வச்சுட்டு டே படுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்களும் விட்டுட்டீங்க.
எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு டேக்கு பிடிச்ச மாதிரி அழகாக saree கட்டுறீங்க. ஸோ சாரியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு நீங்களும் வந்துட்டு கீழே போகிறீங்க. பார்த்தா அவங்க 2 பசங்களும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. மணியை பார்க்குறீங்க, மணி 8. 2 பேருக்கும் ஸ்கூல் போகணுன்னு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு புலம்பிட்டே போகிறீங்க. லென் லியா வான் லியா லியா எழுந்துரு லியா லியா அடி வாங்கிடுவேன் வான் எழுந்துரு வான் அப்படி சொல்லிட்டு 2 பேரையும் நல்லா ஷேக் பண்ணீங்க. 2 பேரும் மம்மி ஒரு 5 minutes மம்மி ப்ளீஸ். 2 பேரையும் செம்மட்டி அடிக்க போகிறேன். எழுந்துருங்க, மணி 8 மணி ஆகுது, இன்னும் என்ன ஸ்கூலுக்கு போக வேணாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரையும் போட்டு மாற்றி மாற்றி எழுப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மாமனார் வந்துட்டு என்னம்மா ஃபௌசி என்னாச்சு? ஒன்றும் இல்லைப்பா, இவங்களை எழுப்பலான்னு வந்தேன். அப்பா நீங்கள் எப்போ எழுந்தீங்க? நானா இப்போதாம்மா ஒரு 6:15 6:20 இருக்கும். எழுந்து அப்படியே வாக்கிங் போயிட்டு வரேம்மா. அப்பா என்னை எழுப்பியிருக்கலாம் இல்லைப்பா. ஏம்மா நீயே வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிறது ரேர் ஆகிடுச்சு, அதனால தான். சரிப்பா இருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லைம்மா காஃபி வேண்டாம். அப்போ ஜிஞ்சர் டீ போட்டு எடுத்துகிட்டு வராப்பா. இல்லைம்மா லெமன் டீ ஓகே அப்படின்னோடனே நீங்களும் சரின்னு சொல்லிட்டு லெமன் டீ போட போகிறீங்க. அப்போ உங்கள் மாமியார் எழுந்துட்டு எழுந்து வராங்க. நீங்களும் எழுந்துட்டிங்களா? நான் எழுந்துட்டேன்டா, 7:30 மணிக்கு மேலே தான் நான் எழுந்து பார்த்தா உன் மாமனாரை காணோம், அதான் தேடிட்டு வந்தேன். அப்பா வந்துட்டு பசங்களை எழுப்பிட்டுருக்காங்க. சரிம்மா. அம்மா உங்களுக்கு காஃபியா டீயா? இன்னைக்கு நான் போடுறேன். ஏன் நீ ஏன் எல்லா நாளும் பண்ணுற? இன்னைக்கு நான் போடுறேன். ஆஹா இல்லைம்மா நானே போடுறேன், நீங்கள் சொல்லுங்கள் காஃபியா டீயா அப்படின்னா அவங்களும் டீன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான டீ காஃபி எல்லாமே போட்டுட்ருக்கீங்க. ஸோ பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு பால், உங்கள் மாமனாருக்கு வந்துட்டு லெமன் டீ, உங்கள் மாமியாருக்கு வந்துட்டு இஞ்சி டீ, அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நார்மல் டீ, ஸ்பெஷல் டீ, அந்த மாதிரி எது போட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கிச்சனில் பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சைட் பை சைடு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் மாமனார் எழுப்பிட்டுருக்காரு உங்கள் பசங்களை. லியா குட்டி வான்செல்லாம் எழுந்துருங்க அப்படின்னோடனே உங்கள் மாமியார் அங்கே வந்துட்டு என்ன கொஞ்சிட்டு இருக்கீங்க, பிள்ளைங்கள எழுப்புங்க, மணி 8:10 ஆகுது, எப்போ ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு. உங்கள் மாமனார் ஏன்டி கத்துற, என்ன யார் கத்துனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீங்கள கடவுளே என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கிச்சனில் வேலையெல்லாம் பார்த்துருக்கோம். உங்கள் பசங்களும் எழுந்துட்டாங்க. ஸோ உங்கள் மாமனார் வானையும் மாமியார் வந்துட்டு லியாவையும் ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு வரும்போது லியாவும் வானும் செம்ம சண்டை. ஏய் என்னாச்சு, எதுக்கு இப்போ சண்டை அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. லியாவும் வானும் பாரும்மா எப்போ பாரு இவ தானே ஃபஸ்ட் பெஞ்சில் உட்கார்றா, இன்றைக்கி நான் ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காடுறேன் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு சண்டை போடுறா. நீங்கள் வந்துட்டு இது என்னடா ஒரு ரீசன், சண்டை போடுறதுக்கு இதெல்லாமோட ஒரு ரீசனு, ஏன்னா ஒரே ஒரு ஃபஸ்ட் பெஞ்ச் தான் இருக்கா, எத்தனை ஃபஸ்ட் பெஞ்ச் இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் வந்துட்டு இங்கே பாரு, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னு வைங்களேன், அடி வெளுத்து வாங்கிடுவேன், பிசாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பணுமான்னு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மாமனார் மாமியார் சிரிச்சிட்ருக்காங்க பார்த்துட்டு. நீங்கள் இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக சாப்பிட்டுட்டு கிளம்பி ஓடி போயிருங்க. நீங்கள் நல்ல பிள்ளையாக போயிட்டு வந்தீங்கன்னா நான் ஈவினிங் உங்களை பார்க் கூப்பிட்டு போவேன். அங்கே போயிட்டு ஏதாவது அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்புறம் 1 வீக் உங்களுக்கு எந்த கேம்ஸும் இல்லை, இன்டோர் கேம்ஸும் கிடையாது, அவுட்டோர் கேம்ஸும் கிடையாது, பனிஷ்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ 2 பசங்களும் பாவமாக மூஞ்சி வச்சுட்டு சரி ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு அப்படியே கண்ணை கசிக்கிட்டே படிக்கட்டில் நடந்து வராரு. அவர் வந்துட்டு இந்த ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ பனியன் மாதிரி இருக்குமே அது போட்டிருக்காரு. கீழே வந்துட்டு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, நீஸ்க்கு மேலே தான், பட் கொஞ்சம் அதாவது நீஸ் வரைக்கும் இருக்குது, நீஸ்க்கு மேலே, புரியுதா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு ஐயோ நீங்கள் பிடிச்சி எவ்வளோ அழகாக இருக்கா, இதெல்லாம் யாருக்கு கொடுத்து வைக்கும் பாரு, எனக்கு கொடுத்து வச்சுருக்குன்ற மாதிரி நீங்கள் சைட் அடிச்சிட்ருக்கீங்க. டே கண்ணை கசிக்கிட்டே வந்து ஒண்டாட்டி ஒரு டீடி அப்படின்றாரு. அப்போ லியாவும் ஓடும் ஐயோ அப்பவும் பாரு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. இங்கே உங்கள் மாமனார் மாமியோடு சிரிக்கிறாங்க. அப்போ உங்கள் மாமனார் டே என்னடா கோலம் இது அப்படின்றாரு. அப்போ ரியலைஸ் பண்ணிவிட்டு ஐயோ படாடி டீ வந்துட்டு நான் வந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக வேலை ஓடுறாரு. நீங்கள் வந்துட்டு கீழே குடிஞ்சு வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே ஐயோ இந்தப்பா அழகான குட்டியை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் பண்ண போகிறேனோ, கரடி குட்டி அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ லியா வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு போதும்
லியா ஃபுல்லாக சாப்பிடு. ஃபுல்லாக சாப்பிட்டேம்மா. அப்போ வெஜ்ஜீஸ்லாம் உரமா வச்சுருக்கேன், அதையும் எடுத்து சாப்பிடுமா. சாப்பிடு அப்படின்னோடனே அவளும் சாப்பிட்றா. அப்போ நீங்கள் வந்துட்டு குட் சரி 2 பேரும் எழுந்துருங்க, டிரைவர் அங்கிட்ட சொல்லி ஸ்கூலில் விட சொல்கிறேன் அப்படின்னோடனே உங்கள் மாமனார் எதுக்குப்பா டிரைவர்லாம், இரு நான் போய் விட்டுட்டு. இல்லைப்பா உங்களுக்கு எதுக்கு சிரமம். ஐயோ இதில் என்ன சிரமம் இருக்குது, நான் போய் விட்டுட்டு வரேன். நானும் உன் மாமியார் அப்படி கொஞ்சம் கடைக்கெலாம் போக வேண்டியது இருக்குது, போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. நீங்கள் வந்துட்டு இது என்ன புதுசாக இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி சொல்கிறீங்க. ஸோ உங்கள் மாமனார் மாமியார் லியா 4 பேர் கிளம்பியாச்சு. இப்போ நீங்கள் டே அண்ட் லின் மட்டும் தான் இருக்கீங்க. ஸோ டே வந்துட்டு அப்போ தான் வராரு, அதாவது குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் கேஷுவல் வியர்ஸில் வராரு. நீங்கள் பார்த்துட்டு என்ன பிடிச்சா கேஷுவல் வியர்ஸ்க்கு மாறியாச்சா, என்ன பண்ணி வச்சுருக்கடி, எனக்கு கொஞ்ச நேரத்தில் எம்பாரசிங் ஆயிடுச்சு. நானா உங்களை அப்படி வர சொன்னேன், நீங்கள் தானே வந்தீங்க. அது சரிடி அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள் இடுப்பை பிடிச்சிக்கிட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க டே. சரி அப்பா அம்மாலாம் எங்கே. அப்பாவும் அம்மாவும் லியாவையும் வானையும் ஸ்கூலில் விட்டுட்டு ஏதோ பொருள் வாங்கணுமா கடைக்கு போயிருக்காங்க. நீங்கள் உட்காருங்க நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன். பொண்டாட்டி அவங்களே நம்மளுக்கு பர்சனல் டைம் கொடுத்தாலும் நீ வேணான்னு போலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் உங்களை பிடிச்சி எடுத்து மடியில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு டே என்ன பண்ணுறீங்க, என்னென்னமோ பண்ணணும் தான் இருக்குது. டே வேணாம் எனக்கு வேணுமேடி. வேணாம் லென்னு இருக்கா. ஆமாம் லென்னுக்கு அப்படியே 10 வயசு ஆகுது, எல்லாமே புரியறதுக்கு 10 மாதம் தானே ஆகுது. டே பொண்டாட்டி டே வேணா கையெடுங்க. அப்படிலாம் எடுக்க முடியாதுடி பொண்டாட்டி. டே என்னடி இப்படியே மூடு ஏற்றுறப்பாரு. நான் ஒன்றும் மூடலாம் எத்தனை கையெடுங்க. நானே அடுத்த பிள்ளைக்கு பிளான் பண்ணலாமான்னு இருக்கேன். அவர் சொன்னால் நீங்கள் அப்படியே வெக்க பண்ணுறீங்க. ஐயோ கையெடுங்க கூசுது. அடியே 8 வருஷம் ஆச்சுடி, 3 பிள்ளை இருக்குடி, ஸ்டில் கூசுதுன்னு சொல்றியேடி. 8 வருஷம் ஆனாலும் சரி 20 வருஷம் ஆனாலும் சரி கூசுதான் சரி கையெடுங்க. அப்படியா அப்படி சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள் ஹிப் அப்படியே போட்டு ரப் பண்ணுறீங்க. டே வேணா எனக்கு வேணுமே, வேணா எனக்கு வேணும்டி, அதில் கொடுக்க முடியாது நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு கிஸ் பேக் பண்ணுறீங்க. அப்படியே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க டேவை. உங்கள் ஃபோர்ஹெட்டும் அவரோட ஃபோர்ஹெட்டும் அட்டாச் ஆகிருக்கு. நீங்கள் அப்படியே ப்ளஷ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் ஃபேஸ் அப்படியே செம்ம ரெட்டாக இருக்குது. இப்போ டே வந்துட்டு அப்பா செம்ம டேஸ்டி. வேறு லெவல். டே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உன்னையே தாண்டி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தான் சொல்லி இப்போ 2 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு டே சொல்கிறாரு இவ்வளோ நாள் ஆச்சுல, என்னது ஒன்று இப்படி சாரியில் பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கப்படுறீங்க. அப்போ டே வந்துட்டு எனக்காக தானே சாரி கட்டினேன், பின்ன உங்களுக்காக கெட்டாமல் பக்கத்து வீட்டுக்காரனுக்காக கட்ட முடியும். இந்த வாயில் ஒரு நாய் தூக்கிட்டு போயிருண்டே அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள் லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வைக்கிறாரு. அப்போ கரெக்டாக உங்கள் பையன் லின்னு அழுகுறான். நீங்கள் வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல லின்னு இருக்கானு. டேய் மகனே உன்னால் என்ன சம்பவம் பண்ண முடியுமோ பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி தேவை உட்காந்துருக்காரு. நீங்கள் மேலே போயிட்டு லின்னை தூக்கிட்டு வரீங்க. ஸோ லின்னை தூக்கிட்டு வந்துட்டு அவனை குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கொட்டிட்டு வந்து டே மடியில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ டே பார்த்துட்டு என் தங்க பிள்ளை என் அழகு பிள்ளை கரெக்டாக அப்போ அம்மாவும் ரொமான்ஸ் பண்ணும்போது கெடுத்து விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி டே பழகிட்டுருக்காரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே டேவை லேசாக அந்த ஷோல்டரில் ப்ளேஃபுல்லாக அடிப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி அடிச்சுட்டு பிள்ளைக்கிட்ட என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ நீங்களும் டேவும் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் லின்னுக்கும் அப்படியே ஃபீட் பண்ணுறீங்க நடுவில். ஸோ இப்படியே 3 பேர் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு பொண்டாட்டி ஈவினிங் ரெடியாகிடு. எங்கே எங்கன்னு சொன்னால் தான் வருவியா என்ன. அப்படி இல்லை டே வேலை இருக்கும், எல்லா வேலையும் கேன்சல் பண்ணேன். இன்றைக்கி வந்துட்டு ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னோடனே ஃபேமிலி கெட் டுகெதர்டா என்ன அப்போ ஐயோ நான் அவ்வளோலாம் சொல்லலம்மா, நான் சொன்னது பிடிஎஸ் ஃபேமிலி கெட் டுகெதர் அப்படின்னோடனே
பிடிஎஸ் ஃபேமிலி கெட் டுகெதரா? ஐயோ டே, ஏதாவது ஃபுல்லாக சொல்லுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னோடனே நீ அப்போ டே சொல்கிறாரு, ஐயோ அதாவது ஜின் ஹியோங், ஆரம் ஹியோங், ஹோபி ஹியோங், சுகா ஹியோங், இந்த ஜிமின் பைய, ஜங்குக்கு எல்லாம் அவங்களோட ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கூப்பிட்டு வருவாங்க. நாமளும் போகணும், அதுதான் ஃபேமிலி கெட் டுகெதர். அப்போது அப்பா அம்மா அவங்கெல்லாம் இல்லடி, அவங்களெலாம் தனியாக கெட் டுகெதர் நாளைக்கு பேசியிருக்காங்க போல். ஓஹோ சரி சரி. எத்தனை மணிக்கிட்டே ரெடியாக இருக்கணும்? ஒரு 7 கிட்ட. ஓ டின்னர் டேட் மாதிரியா? ஆமாண்டி, ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படின்னோடனே நீங்களும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க. ஸோ ஈவினிங் டைமும் வருது, நீங்கள் அதுக்குள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளீனையும் நல்லா தூங்க வச்சுருப்பீங்க. டே வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சைடு பை சைடில் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருப்பாரு. ஸோ பசங்களும் வந்துடுறாங்க. வந்துட்டு வழக்கம் போல் அவங்க சண்டை போட, நீங்கள் அவங்கள சமாளிக்க, நடுவில் உங்கள் மாமனார் மாமியாரை மாட்டிக்க, உங்கள் புருஷன் மாட்டிக்கன்னு இப்படி செம்ம கூத்தாக போகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 7 o'clock போல் எல்லாரையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க மாமனார் மாமியார்ட்டையும் சொல்கிறீங்க, அப்பா அம்மா போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா நீங்களும் நாளைக்கு நாங்கள் பேசியிருக்கோம்ப்பா, நாளைக்கு நான் அப்புறம் ஆரம், சுகா, ஜெய்ஹோப்பு, ஜிமினு, ஜேகே, ஜின்னு எல்லாரோட பேரண்ட்ஸும் பார்க்குற மாதிரி பேசியிருக்கோம்ப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னோடனே நீங்களும் வந்துட்டு சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பி போகிறீங்க. அதாவது நீங்கள், லியா, வான், லின் அண்ட் டே நீங்களாம் தான் போகிறீங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் ரீச் ஆனதும் லியா, வான் 2 பேரும் இறங்கி செம்ம ஃபாஸ்ட்டாக உள்ள ஓடிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்து, ஷோ இதுக்கப்புறம் இவங்க என் பேச்சு கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நீங்களும் நின்றுட்டுருக்கீங்க. டேவும் வந்துட்டு சரி விட்ரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே பார்த்தா நம்ம ஜேகேக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ அந்த பொண்ணு, லியா, வானு, அப்புறம் வந்துட்டு ஆரமோட 2 பசங்க இருக்காங்க. ஆரமுக்கு வந்துட்டு 2மே பையன், ஜின்னுக்கு வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க, அண்டு சுகாவுக்கு வந்துட்டு ஒரு பையன், ஜேஹோப்புக்கு 2 பொண்ணு, அண்ட் நம்ம ஜிமினுக்கு 3 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஸோ எல்லாமே குட்டி குட்டி பசங்க தான். ஸோ அவங்க கூடலாம் வந்துட்டு நின்று விளையாடிட்டு இருக்காங்க லியாவும் வானும். நீங்கள்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு 1/2 an hour போகுது. 1/2 an hour கழித்து நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு எழுந்து போயிட்டு சரி ஆர்டரு வேறு ஏதாவது இருக்கா, வேறு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இங்கே வந்துட்டு இங்கே லேடிஸ் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜேகேவோட ஒய்ஃப் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அதாவது ஷிஃபா வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறா, என்னடி ரொம்ப இழைச்சிட்ட? நானா? அது சரி, இவங்களை வச்சு பார்த்துக்கிறதுக்குள்ளே முடியலடி. ஒன்று குட்டியாக இருக்கும்போது இப்படி பேசுடி, அவனும் வளர்ந்துட்டானா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. நீங்கள் சிரிக்கிறீங்க. ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு ஜேஹப்போட ஒய்ஃப் சொல்கிறாங்க. நீங்கள் என்னது? அதுவா, டே தானே உனக்கு ப்ரப்போஸ் பண்ணா, நீ அவனுக்கு எப்போ ப்ரப்போஸ் பண்ண போகிற? ஐடியா இருக்கா? இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஆரமோட ஒய்ஃப் ஆரா தாண்டா, வேறு யாரும் இல்லை. அதாவது நம்ம நம்ஜுனப்போட ஒய்ஃப் வந்துட்டு ஆரா. ஸோ அவள் கேட்குறா, அடியே என்னடி சொல்லவே இல்லை? இருக்குடி. அப்படியா, சரி இப்போ சொல்லு அப்படி சொல்லிட்டு அவளும் கேட்குறா. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டேவை அப்படி தூரத்தில் நிற்கிறாரு. ஸோ அட்மையர் பண்ணிகிட்டே வந்துட்டு நீங்களும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி நேம் லிஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாண்டா வாங்க. அதாவது இப்போ வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்கும் யாரோட ஒய்ஃப் யாருன்னு. நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிடுறேன். நம்ஜுனோட ஒய்ஃப் வந்துட்டு ஆரா, ஜின்னோட ஒய்ஃப் வந்துட்டு யூரா, சுகாவோட ஒய்ஃப் வந்துட்டு ஆலிஸ், அண்ட் ஜிம்மனோட ஒய்ஃப் வந்துட்டு ஜர்லின், அண்ட் நீங்கள் வந்துட்டு ஃபவுசி டேவோட ஒய்ஃப், ஜேகேயோட ஒய்ஃப் வந்துட்டு ஷிஃபா, நடுவில் ஹோபி ஹியூங் இருக்காருல்ல, ஸோ அவருடைய ஒய்ஃப் நேம் வந்துட்டு எமி. ஸோ இதுதான் வந்துட்டு ஜேஹப்போட ஒய்ஃப், அதாவது எமி. ஸோ இப்போ எல்லாரோட நேமும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைமில் இருந்து நான் ஆரம்பப்போட ஒய்ஃப், சுகா அப்பாவோட ஒய்ஃப் அப்படி சொல்லாமல் ஆலிஸ், எமி, ஆரா அப்படி சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுப்பீங்க. சரி வாங்கடா பேக் டு ஸ்டோரி போயிடலாம். நீங்கள் வந்துட்டு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே நம்ம மற்ற மெம்பர்ஸோட ஒய்ஃப்ஸ் எல்லாருமே அப்படியே லிசன் பண்ணுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, ஸோ என்னுடைய ப்ரப்போசல் எப்படி இருக்குன்னு நான் நினச்சேன்னா, ஆக்சுவலி வந்துட்டு அது அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும். லைக் அவர் அதை நினச்சே பார்த்துருக்கக்கூடாது, இப்படிலாம் நடக்கும்னு. அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்டாக இருக்கணும். அது
அப்படியே லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாளாக இருக்கணும். மவுண்டெயின்ஸ் மேலே அப்படியே சன்செட் ஆகிற டைம், மவுண்டெயின்ஸ்லேருந்து பார்த்தா ஃபுல் சிட்டி வியூ, அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி மவுண்டெயின்ஸ்க்கு பக்கத்தில் கொஞ்சம் ஒரு ஃப்ளவர் ஈல்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில், அதுவும் அந்த சன்னு செட் ஆகிற அந்த டைமில் அப்படியே அவருக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸோட அப்படியே ஒரு நீல் டவுனோட அவரை கண்ணை பார்த்து கேட்கணும், நீங்கள் என் கூட கடைசி வரைக்கும் இருப்பீங்களான்னு. அந்த மொமெண்ட்டுக்காக தாண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே தேவை அட்மையர் பண்ணிட்டே சொல்கிறீங்க. இங்கே வந்துட்டு நம்மளுடைய எமி சொல்கிறா, ஏய் என்ன மச்சான் நீ இப்படி பில்டப் பண்ணியிருக்க, அடியே அப்போ இதை நடத்தி காமிச்சிருக்க வேண்டியதானே அப்படி சொல்லிட்டு அவ கேட்ட உடனே ஆலிஸ் சொல்கிறா, ஆமாம் பண்ணியிருக்கலாம்ல, நீ ஏன் பண்ணல அப்படின்றா. நீங்கள் வந்துட்டு பண்ணணும், என்னன்னா ஆக்சுவலி டெஹியாங்கோட பர்த்டேக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு, ஸோ நான் ஒரு பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது வந்துட்டு ஜர்லின் சொல்கிறா, நீ நடத்து மச்சான், சூப்பர் சூப்பர், நாங்கள் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோண்டி. நானும் அதை தான் கேட்கணும்னு நினச்சேன், நான் பிளான் சொல்லிடுறேன், அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு பிளான்லாம் சொல்கிறீங்க. ஸோ பிளான் நம்மளும் அப்போ பார்த்துக்கலாம். ஓகேடா. ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 1 hour போகுது, நீங்களாம் நல்லா பேசுகிறீங்க, நம்ம பாய்ஸும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. என்ன பொம்பளைங்களெல்லாம் தனியாக விட்டால் பேசிகிட்டே இருப்பீங்க போல், பொண்ணுங்களுக்குள்ளே பேசிக்க 1000 இருக்கும், நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரா வந்துட்டு நம்ஜுனை பார்த்து கேட்க, நம்ஜுன் ஒன்றும் இல்லை தெய்வமே போகலாமா அப்படின்னோடனே அப்போ ஆரா சொல்கிறா, கடைசி வரைக்கும் இந்த ரெஃபி நாய் வரவே இல்லை பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரெஃபியுமா வரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்னு டெஹியாங் சொல்கிறாரு. ரெஃபி கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டா, அவங்க மதர் இன் லாவுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படின்னோடனே எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. ரெஃபி இவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ வாங்கடா. அப்போ வந்துட்டு நீங்களும் வந்துட்டு காரில் போகிறீங்க ரிட்டன். ஸோ எல்லாருமே கிளம்பியாச்சு. நீங்கள் போயிட்டுருக்கும்போது டெஹியாங் கூட அப்படியே செம்ம ஹாப்பியாக ஜாலியாக அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. பின்னாடி வந்துட்டு வான், லியா அண்ட் லின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதாவது வான், லியா சீட் பெல்ட் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நடுவில் இந்த பேபிஸ் உட்கார வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இதில் லின் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் வந்துட்டு டேட்டு சொல்கிறீங்க, இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருந்தேன்ட்டே, ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது மீ டைம் மாதிரி இருந்துச்சு, எனக்குன்னு கொஞ்சம் ஒரு அந்த சர்க்கிள்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. டே வந்துட்டு அப்படியே உங்களை ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்கிற அழகு, உங்களுடைய ஆக்ஷன்ஸ், உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஒன்று ஒன்றா பார்த்து அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணிகிட்டே அவரும் வண்டி ஓட்டார். ஸோ இப்படியே உங்கள் வீடும் ரீச் ஆகுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பசங்களெல்லாம் அவங்கவுங்க ரூமில் தூங்க வச்சுட்டு நீங்களும் என்ன வந்துட்டு உங்கள் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு நீங்களும் தேவையுமே தூங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் பரபரப்பாக எழுந்து எல்லா வேலையும் பார்க்குறீங்க. டே நின்று மேலே நின்று பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் மாமனாருக்கு மாமியாருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா பார்த்து பண்ணுறீங்க. ஈவன் உங்களுக்கு ஒரு கப் காஃபி குடிக்க கூட டைம் இல்லை மார்னிங்லேருந்து. டே வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பண்ணுறா, அவளுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது பண்ணணும் கண்டிப்பாக, நம்ம அவளை லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம், இப்போ அவள் வந்துட்டு நம்மளோட ஒய்ஃப், நம்ம பேரண்ட்ஸுக்கு ஒரு டாட்டர் இன்லா, நம்ம சில்ட்ரனுக்கு ஒரு மதர் அப்படின்ற 3 ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவ்வளோ பொறுப்பாக ஒரு காஃபி குடிக்க கூட டைம்லாம் சுற்றிட்டுருக்கா, அவளுக்கு நீ என்ன பண்ண போகிறட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செம்ம பரபரப்பாக வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேஸ் வந்துட்டு போகுது. ஒன் ஃபைன் ஈவினிங் நீங்களும் டேவும் வந்துட்டு கவுச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் பையன் லின் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ நடந்து வர நீங்கள் அதை அட்மையர் பண்ணிகிட்டே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு லியாவும் வானும் அமைதியாக உட்காந்துருக்காங்க வழக்கத்துக்கு மாறா. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் பிள்ளைங்க சைலண்ட்டாக இருக்குது. அப்போ டேக்கு வந்துட்டு அவர் மேனேஜர் பாப் கிட்டேருந்து கால் வருது. அப்போ டே, ஐயோ என்னடி இவன் கால் பண்ணுறான், எடுத்து பேசுங்க, வேலைக்கு வர சொன்னாலும் என்னடி பண்ணுறது, அதெல்லாம் சொல்ல மாட்டார், நீங்கள் எடுத்து பேசுங்க. கூப்பிட்டோன்னா என்னடி பண்ணுவ, போகணும் பரவாயில்லையா, எடுத்து பேசுங்க, கூப்பிட்டா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. டேவும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுகிறாரு. ஹலோ சொல்கிறா, என்ன எந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க,
டேய் ஐயோ அது பேர் என்ன சண்டே ஸ்பெஷல் ஷோ அதை ஓப்பன் பண்ணி பாரு டிவியில். ஏன்டா சொல்கிறல்ல ஓப்பன் பண்ணி பாருடா. சரி இது பார்க்குறா அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு காலை கட் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன எதுன்னு முழிச்சிட்ருக்கீங்க. அப்போ டேவும் வந்துட்டு டிவி ஆன் பண்ணி அந்த சண்டே ஸ்பெஷல் டிவி ஷோ வைக்கிறாரு. டேக்கு உங்களுக்கும் செம்ம ஷாக்கு, 2 பேருக்கும் தூக்கி ஆறி போடுது. அப்போ டே உங்களை பார்த்து என்கிட்ட சொல்லாமல் நீ போயிட்டுருக்கியா? டே சத்தியமாக இல்லை, அது என்னை நம்புறீங்களே? நான் இல்லை நிஜமா, நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் எப்படி போகாது? நான் இல்லை. ஏய் உன் ஃபேஸு உன் வாய்ஸு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல நீங்கள் வந்துட்டு அப்படியே முழிக்கிறீங்க என்ன ஏதுன்னு தெரியாமல். அப்போ வந்துட்டு டே வந்துட்டு பார்க்குறாரு. ஏன் ஃபௌசி உனக்கு போகணுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை அனுப்பியிருப்பேனே, எதுக்கு இப்படி? நிஜமாக அது நான் இல்லை, நம்புங்க. அதுதான் அழகாக தெரியுதே நீ தானே அப்படி சொல்லிட்டு அவர் உங்கள்கிட்ட கோவப்படுறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, என்னடா இது நமக்கு வந்து சோதனைன்னு. அப்பட்டே வந்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உன்னை போன்னு சொல்லியிருப்பேன், என்கிட்ட சொல்லாமல் நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலை ஃபௌசி அப்படி சொல்லிட்டு அவரும் வந்துட்டு எழுந்து போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு டே டே அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றீங்க, அவர் படிக்கு போயிடுறாரு. இங்கே லியாவும் உங்கள் 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்க்குறாங்க. லியா உங்களை பார்த்துட்டு அம்மா. என்ன லியா? அம்மா எங்களுக்கு தெரியும்மா நீங்கள் போகலன்னு. பார்த்துக்கலாம் இல்லையா? சரி நீயும் அனுப்பி தூங்குறீங்களா? நான் லின் பாப்பாவையும் தூங்க வச்சுட்டு அடுத்த வேலை இருக்குது நான் பார்க்கணும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு லியாவும் எழுந்து போய் தூங்க போயிடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு லின்னை வந்துட்டு மடியில் வச்சு தூங்க வச்சுட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் தான் டே படுத்திருக்காரு. பட் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசலை. நீங்கள் டே நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க பக்கத்தில் இருந்து? என்ன பக்கத்தில் இருந்து பார்க்க தானே செஞ்சேன் நான். இங்கே பாருடி, என்னால் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மனநிலைமையில நான் இல்லை. என்கிட்ட சொல்லாமல் நீ போகிறல்ல? டே நிஜமா வாயை மூடு. எப்போ பாரு இதே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. என்கிட்ட சொல்லிட்டு போன்னு தான் சொல்கிறேன், ஏன் சொல்லாமல் நீ போகிற? டே அப்போ அது நான் தான் நீங்கள் நம்புறீங்களா? பின்ன அவ்வளோ அழகாக இருக்க, லைவ்னு வேறு மேலே போடுது. அப்புறம் நீ இல்லாமல் வேற ஒரு நிமிஷம் லைவ்னு ஓடுது. அதான் டே நானும் சொல்கிறேன், அது நான் இல்லை. இருடி அப்படி சொல்லிட்டு அவரும் அவசர அவசரமாக கீழே ஓடுறாரு. ஓடிட்டு போயிட்டு டிவி ஆன் பண்ணி அகெயின் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஷோ ஓடிட்டு தான் இருக்குது. பட் மேலே வந்துட்டு லைவ்னு இல்லை. ஸோ வந்துட்டு டே வந்துட்டு அகெயின் மேலே வந்துட்டு நான் ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன், மேலே லைவ்லாம் இல்லை, நீ போகல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. உங்களுக்கு எப்படி என்ன சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறதுனே தெரியலை. ஸோ நீங்களும் வந்துட்டு அவ்வளோதான், நீங்கள் என்னை புரிஞ்சு வச்சுருக்கீங்கல்ல, சரிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு லின்னை நடுவில் படுக்க வச்சுட்டு நீங்கள் அந்த சைடு திரும்பி படுத்துக்கிறீங்க. டே இந்த சைடு திரும்பி படுத்துக்கிறாரு. ஸோ 2 பேருக்குமே வந்துட்டு ஹார்ட் ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. பட் ஸ்டில் டேக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லாமல் போகிறீங்கன்னு ஒரு கோபம். ஆனால் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அது நான் இல்லை நிஜமா அப்படி சொல்லிட்டு. ஸோ 2 பேருக்கும் அந்த நைட் இப்படியே வந்துட்டு கொஞ்சம் ரிடிகுலஸாக ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்குறீங்க, டே வந்துட்டு காணோங்க. நீங்கள் சுற்றி முற்றி தேடுறீங்க, டே டே அப்படின்னு கூப்பிட்றீங்க. டே வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே வந்துட்டுருக்காரு. நீங்கள் டே எங்கே போனீங்க மார்னிங்கு? பாரு எதுனாலும் இனிமேல் என்னென்ற லிமிட்டில் இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது. அப்படியே கண்ணில் டியர்ஸ் தான் தேங்கி போய் நிற்கிது. நீங்கள் டே என்ன டே இல்லை என்ன டேன்னு கேட்குறேன். உன்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியலை, மறைக்க முடியுதுன்னா அப்புறம் எதுக்குடி? இல்லை எனக்கு புரியலை, நான் கல்யாணம் பண்ணும்போது இந்த ஃபௌசி நீ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் படிக்கி வந்துட்டு லின் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. அதாவது லேப்டாப் வச்சு வேலை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஆமாட்டே இங்கே கல்யாணம் பண்ணும்போது இருந்த ஃபௌசி நான் இல்லை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் எழுந்து போயிடுறீங்க. டே போகிற உங்களையே பார்க்குறாரு. தென் அகெயின் வேலை பார்க்குறாரு. நீங்கள் போயிட்டு வழக்கம் போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாரீலாம் கேட்டிட்டு அகெயின் வந்துட்டு உங்கள் பசங்களை எழுப்பி அந்த டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு போகுது. டேவும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். நீங்கள் சிரித்து கூட பேசுகிற. உங்கள் மாமனார் கேட்குறாரு, ஏம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி உடம்பு எதுவும் சரியில்லையா, டாக்டர்கிட்ட எதுவும் போகணுமா, வரியா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீங்கள் இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லேசாக தலைவலி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு டே அம்மா கேட்குறாங்க. ஏம்மா என்னாச்சு, டே ஏதோ சொல்லிட்டானா, டே ஏதாவது திட்டானா? ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, அவர் என்ன திட்டுவாரா,
ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா, என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு மாதிரி தலை கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால தான். சரிம்மா அப்போ நீ போய் ரெஸ்ட் எடு. ஐயோ இல்லைம்மா நான் பண்ணிடுறேன், இதெல்லாம் நான் பண்ணுற வேலை தானே, நம்ம பண்ணிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ டேவோட பேரண்ட்ஸும் உட்காந்து உங்களை பார்த்துட்ருக்காங்க. லியா ஒன் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இங்கே லின் வந்துட்டு டே கூட உட்காந்து விளையாடிட்டுருக்கான். டே ஸ்டில் உங்களை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ டேக்கு வந்துட்டு பாப் கிட்டேருந்து கால் வருது. சொல்கிறா, நேற்று பார்த்தல? பார்த்தேன். என்ன இப்போ அதுக்கா? டேய் அப்போ என்ன நீ எங்கள்கிட்ட சொல்லலை? டேய் பேசாமல் ஃபோனை வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சிடுறாரு. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படி ஒரு ஈவினிங் டைம் ஆகுது. இன்றைக்கும் வந்துட்டு டே வந்துட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. நீங்கள் வந்துட்டு டே கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன், எங்கே போகிறீங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு எதிர்பார்த்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு லின்னெல்லாம் வச்சு விளையாடிட்டுருக்கீங்க. அதாவது லின் லியா 3 பேரையும் வச்சு விளையாடிட்டுருக்கீங்க. அவங்க கூட உட்காந்து விளையாடிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அவங்க கூட விளையாடும் போகிறது மட்டும்தான் வந்துட்டு எந்த ஒரு கவலையும் இல்லாமல் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே நைட் ஒரு 10:30 ஆகுது. உங்கள் மாமனார் மாமியார் பசங்க எல்லோரும் தூங்கியாச்சு. நீங்கள் ஹாலில் டேக்காக வெயிட்டிங். டே வந்துட்டு வராரு, செம்ம ட்ரிங்க்ஸு. உள்ளே வந்துட்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தள்ளாடிட்டே வராரு. நீங்கள் டே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, இப்போ எதுக்கு குடிச்சிங்க? பொண்டாட்டி நான் திட்டல்லடி. ஐயோ டே பரவாயில்ல, ஐயோ அம்மா அப்பாவுக்கு கேட்டுற போது ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் டேவை உங்களும் கூட்டிகிட்டு போகிறீங்க. டே வந்துட்டு பொண்டாட்டி நான் ஒன்று திட்டல்லடி. நான் எப்படி ஒன்று திட்டனா? நான் எதுக்குடி ஒன்று திட்டணும்? டே என்ன ஆச்சு? நான் என்னன்னே தெரியாமல் ஒன்று திட்டல்லடி அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு. நீங்கள் வந்துட்டு ஷூட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவரை கூட்டிகிட்டு பாத்ரூமில் போய் அவருக்கு அப்படியே ஷவரை திறந்து விட்டுருவீங்க. அப்படியே அவர் ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுறாரு. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது அவர் உங்களை பார்த்துட்டு. பொண்டாட்டி சாரிடி அப்படின்ற மாதிரி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணி அழுகுறாரு. நீங்கள் வந்துட்டு டே என்ன இது குழந்த மாதிரி? ஐயோ இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை, இங்கே பாரு என் செல்ல புருஷாலும் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை சரியா? ஆல் இஸ் வெல் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள சமாதானப்படுத்திட்டுருக்கீங்க. அப்போ டே வந்துட்டு நான் என்னன்னு புரிஞ்சுக்காமல் பேசிட்டல்லடி, நான் ஒரு அவசரம் கொடுக்க, நான் ஒரு அறிவு இல்லாதவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் யூட்டி அதெல்லாம் இல்லை, என்ன ஆச்சு இப்போது, எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்கீங்க? அது நான் புரிஞ்சுக்கலடி, நான் உன்னை என்னெல்லாம் சொல்லி காயப்படுத்திட்டல்ல சே அப்படின்ற மாதிரி அவரை அடிச்சுக்கிறார். நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டு யூட்டி என்ன இதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கண்ணில் டியர்ஸ் தேங்கி போய் நிற்கிது. அப்போ டே வந்துட்டு பொண்டாட்டி சாரிடி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு ஐயோ சாரிலாம் வேண்டாம் ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்களும் அழுவுறீங்க. டே அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு கிஸ் பேக் பண்ணுங்க. ஸோ இப்படி ஒரு 10 minutes கழிச்சு நீங்களும் டேவும் வெளியே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் பெட்டில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் டேக்கு அப்படியே தலை தவட்டி விட்டுட்ருக்கீங்க. அப்போ டே உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி என்னை மன்னிச்சிடி. ஐயோ டே அந்த விஷயத்தை விடுங்க, நான் புரிஞ்சுக்காம பேசிட்டேன்டி. நான் உன் கூட தாண்டி இருந்தேன், நீ என் கூடையே தான் இருக்க, நீ இங்கேயும் போகல, நான் பார்க்க தான் செய்கிறேன், ஸ்டில் நான் எப்படி அப்படி பேசலாம்? ஐயோ டே யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் பேசியிருப்பாங்க, இது காமன், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சொல்கிறார். அது நீயே இல்லடி, யாரோ சோஃபின்ற பொண்ணா, அந்த இதுக்கு சேனல் நேம் வர மாட்டேங்குது, டிஆர்பி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்காக உன் ஃபேஸையும் உன் வாய்ஸையும் ஆல்டர் பண்ணி லைவாக போட வேண்டியதை 2 hours கழித்து போடுறாங்கடி அப்படின்ற மாதிரி அவரும் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிட்டு கோவப்பட்டுட்ருக்காரு. நீங்கள் டே விடுங்க, இதில் என்ன இருக்குது விடுங்க அப்படின்னா, அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஒருத்தவங்களோட ஐடென்டிட்டியை திருடுறாங்க, அது தப்பு இல்லை. ஐயோ டே இங்கே பாரு, நீ என்ன சொல்ல தப்பு தான், இது கேஸ் போடுவேன், அவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல. டே இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்லவா? என்ன பண்ணாட்டி என்னன்னா, இப்போது நமக்கு அவங்க தேவையில்லை சரிங்களா, ஆனால் அவங்களுக்கு சம்பாதிக்கணும், அவங்களுக்கு டிஆர்பி வரணுன்னா அந்த இடத்துக்கு நான் தேவை. அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் எந்த ஒரு காரணத்துலேயும் அங்கே ரிட்டர்ன் போக மாட்டேன்னு. ஸோ அவங்க வந்துட்டு என்னுடைய இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஸோ அந்த இடத்துல நான் இன்னும் தான் பாப்புலர் ஆகிறனே தவிர்த்து அந்த இடத்துல வந்துட்டு என்னுடைய டவுன்ஃபால் இல்லை.
அது மட்டும் இல்லாமல் அந்த சோஃபின்ற பொண்ணு அவ்வளோ அழகாக பேசினாலும் அவள் ஃபேஸ் ஒன்றும் அவள் வாய்ஸ் ஒன்றும் டிவியில் வர்றது இல்லையே. ஸோ அவளே ஒன் டே ரிசைன் பண்ணிடுவா. நீங்கள் இதை பற்றிலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டேவ் உங்களை பார்த்துட்டு என்னடி பேசிகிட்டு இருக்க, சொல்கிறேன்ல நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ டேவும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசலை. ஸோ அப்படியே விட்டுட்டாரு. நீங்கள் வந்துட்டு சரி டே அப்போ தூங்கலாமா, தூங்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு லின்னை தூக்கி பக்கத்தில் வந்துட்டு இந்த குழந்தைங்கள படுக்க வைப்பாங்கள்ல க்ரிப்பு, ஸோ அதில் படுக்க வச்சுட்டு உங்களை இழுத்து டைட்டாக ஹக் பண்ணுறாரு. நீங்கள் இது என்ன புதுசாலாம் இல்லடி ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் உங்களை ஹக் பண்ணி தூங்குறாரு. ஸோ நீங்களுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்குறீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குண்டா, அந்த சண்டே ஸ்பெஷல் டிவி ஷோ, ஆமாம் அது வந்துட்டு சோஃபின்ற ஒரு பொண்ணை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் வந்துட்டு அது சேனல் வைஸ் ரொம்ப டவுன்ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த டிவி ஷோக்கு வந்துட்டு யாரும் ஃபேன்ஸ் இல்லை, உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அது இப்போ சோஃபி வந்ததுக்கப்புறம் அது இல்லை. ஸோ அதனால தான் உங்களுடைய இமேஜ் அண்ட் ஃபேம் அங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அங்கடா நம்ம பேக் டு ஸ்டோரி போயிடலாம். ஸோ இப்படியே வந்துட்டு ஒரு 2.5 months போகுது. நாளைக்கு டேவோட பர்த்டே. ஸோ நீங்கள் வந்துட்டு பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு டேக்கு வந்துட்டு நாம்ஜூன் கிட்டேருந்து கால் வருது. அதாவது இன்றைக்கி நைட் ஒரு 10:30 இருக்கும். நாளைக்கு டேவோட பர்த்டே, அதாவது 12 o'clock வந்தால் டேவோட பர்த்டே. ஸோ அப்படி நாம்ஜூன் கால் பண்ணோன்னு டே கன்ஃபியூஸாக ஃபோனை பார்த்துட்டு என்ன இந்த டைமில் கால் பண்ணுறாரு தெரியலையே, என்னவா இருக்கும் எனக்கும் தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் பேசிவிட்டு அப்படியே டே ஃபோன் எடுக்கிறாரு. சொல்லுங்கள் ஹியோங்க என்னாச்சு? டே நாளைக்கு வந்துட்டு நம்ம ரன் எபிசோடு இருக்குது, அதை ஷூட் பண்ணணுமா தான் எல்லாமே முடிஞ்சிச்சுல? ஆமாம் ஷூட் பண்ண எபிசோடில் ஒரு இதில் வந்துட்டு நீ கூட லூஸ் ஆகியிருந்தியே, நீ ஜிம்முன்னு அப்புறம் நான்லாம். ஸோ அதுக்காக நாளைக்கு வந்துட்டு ஒரு மவுண்டெயினுக்கு போகணுமா, நீயும் கண்டிப்பாக வரணும், ஏன்னா அங்கே ஷூட்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. இங்கே டே வந்துட்டு ஐயோ வாட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஃபோனை வச்சுட்டாரு. அப்போ அங்கே ஆரா உட்காந்துட்டு நல்லா சொதப்புறீங்க, என்ன சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன சொல்லி சொதப்புறீங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஆரம்பம் வந்துட்டு இப்படியே ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு சிரிக்கிறாரு. ஸோ இங்கே வந்துட்டு டே உங்களை பார்த்து பொண்டாட்டி என்னாச்சு டே, ஏன் நாளைக்கு ஷூட்டிங் இருக்காண்டி என்னால் முடியலை, நானே லீவ் என்ஜாய் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி அவரு குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு நாளைக்கு என்ன ஹாஃப் டே தான் ஷூட்டிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் சுற்றலாம், இதுக்கு என்ன இருக்குச்சோ என் குழந்த பிள்ளை அப்படின்ற மாதிரி கொஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்கள்லாம் இதை பார்த்துட்டு நான் குழந்தையா அவள் குழந்தையானே தெரிய மாட்டேங்குது எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவே எப்போ பேர் கொஞ்சிறாங்க அப்படின்னு வான் புலம்புறான். லியாவும் அவங்க பிள்ளையா நான் பிள்ளையான்னு தெரியல, எப்போ பேர் அவங்களே கொஞ்சிறாங்கன்னு லியா புலம்புறா. நீங்கள் 2 பேரும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படி தான் கொஞ்சம் போகலை பேசாம ரூமுக்குன்றீங்க. அப்போ அவங்க வந்துட்டு போங்க நாங்கள் பாருங்கள் வேறு அப்பா அம்மா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 ஓடுது. நீங்கள் எதே வேறு அப்பா அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் துரத்திட்டு ஓடுறீங்க. டேவும் சிரிச்சுக்கிட்டே வராரு லின்னை தூக்கிட்டு. ஸோ வந்துட்டு இப்படி ஒரு 11:55 ஆகுது. டே செம்ம ஸ்லீப்பு. இங்கே லியா வார்னர் லின்னு அவங்களும் தூங்கிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லியா ரூமுக்கு போய்ட்டு லியா பப்பா மம்மி என்ன மம்மி அதுக்குள்ளேயுமா விஞ்சிச்சு ஒரு 5 minutes, லியா பப்பா இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே அப்படின்னோட லியா அப்படியே எழுந்து உட்கார்றா. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. அப்போ வாணி எழுப்புறீங்க. ஸோ வானு வரான். அதாவது நீங்கள் லியா வான் உங்கள் மாமியார் எல்லோரும் கையில் கேக்கோட டே முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போது உங்கள் மாமியார் வந்துட்டு லின்னை தூக்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 12 o'clock நீங்கள் வந்துட்டு ஒரு 12 ஆக ஒரு 2 minutes இருக்குது, 11:58. ஸோ அந்த மாதிரி டைமில் டேவை ஷேக் பண்ணுவீங்க. டே எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுப்புறீங்க. மனுஷன் எழுந்த பாடே இல்லை. நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷமாக போராடி கடைசியில் அவர் எப்படியோ எழுப்பிட்டீங்க. அவரும் அப்படியே எழுந்து அப்படியே கண்ணை கசக்கிட்டே என்னடி பொண்டாட்டி ஏன்டி இப்படி ஏர்லி மார்னிங்லாம் எழுப்புற அப்படின்ற மாதிரி அவரும் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு சிரிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே டே அப்படின்னு சொல்கிறீங்க. பின்னாடி பசங்களும் ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே டேவோட அப்பா அம்மாவும் ஹாப்பி பர்த்டேப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டே வந்துட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. உங்கள் கையில் கேக்கு, மணியை பார்க்குறாரு கரெக்டாக 12. அப்போ வந்துட்டு டே
இன்னைக்கு பர்த்டேவா? ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் கேக்கை வந்துட்டு ப்ளோ பண்ண சொல்லி கொடுக்குறீங்க. டேவும் வந்துட்டு விஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ப்ளோ பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க, கிளாப்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஸோ டேவும் வந்துட்டு கேக் கட் பண்ணி உங்களுக்கு, பசங்களுக்கு, அவங்க அப்பா அம்மாக்கெலாம் கொடுக்குறாரு. நீங்கள் வந்துட்டு டே, ஐ காட் அ ப்ரெசன்ட் ஃபார் யூ. என்னதுடி? அப்புறமா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு ஒரு சஸ்பென்ஸை விட்டுட்டு போயிடுறீங்க. அப்போ டேவோட அப்பா அம்மா, நாங்கள் வந்துட்டு காலையில் சொல்கிறோம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்களும் போயிடுறாங்க. குட் நைட், நல்லா தூங்க அப்படின்னு லியாவோடும் போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு டேவுங்களை வந்து பேக் ஹக் பண்ணிவிட்டு, என்னடி பொண்டாட்டி, என்ன சஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா போகட்டுன்னு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. டேவ் உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே டேவோட ஹக்கில் தானே இருப்பீங்க. ஸோ அப்படியே டேர்ன் பண்ணி ஒரு டேவோட ஒரு ஹேண்ட் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஃபிங்கரில் வந்துட்டு ஒரு ரிங் போட்டு விடுறீங்க. டே பார்க்குறாரு. அழகாக இருக்கே, நானே டிசைன் பண்ணேன். வாட்? நானே டிசைன் பண்ணேன், நல்லா இருக்கா? ஓ, அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுமா? ஹலோ, என்ன, நான் உங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்டாக தான் வேலை பார்த்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ ஆமாம்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்களும் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி சரி அப்படின்ற மாதிரி அவரை ஹக் பண்ணீங்க. டேவும் வந்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்லேயும் உங்கள் லிப்ஸ்லேயும் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த நைட் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்பெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 10:30 இருக்கும். டே வந்துட்டு போடுமான்னு உங்களை போட்டு சுற்றி வராது. நீங்களும் எப்படியாவது போக வேணும்னு சொல்லிடுவீங்கன்னு. நீங்கள் வாய்ப்பே இல்லை, போயே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நிற்கிறீங்க. ஸோ டேவும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி போகிறாரு. நீங்கள் வந்துட்டு டேக்கு பிடிச்ச அப்படியே ஒரு பேஸ்டல் க்ரீன் அப்புறம் டார்க் க்ரீன் ரெண்டும் மிக்ஸான ஒரு ஷேடில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் சாரீ கேட்டிட்டு பசங்களுக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டேக்கு பிடிச்ச அந்த ஃப்ளவர் பொக்கே எல்லாமே வந்துட்டு அழகாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் மாமனார் மாமியாரையும் கூப்பிட்டுட்டு போகிறீங்க. ஸோ இந்த சைடு வந்துட்டு டே சைடு பார்த்தா ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, ஒரு 5:30 கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. டே வந்துட்டு எப்படா விடுவீங்க என்ன அப்படின்ற மாதிரி புலம்பிட்டுருக்காரு. இங்கே ஜிம்முனும் நம்மளோட செம்ம சிரிச்சிட்ருக்காங்க, பைபிளுக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்லிட்டு. ஸோ டே வந்துட்டு ஷூட்டில் நின்றுட்டுருக்காரு. அங்கே வந்துட்டு அந்த மவுண்டெயினுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு ஃப்ளவர் கார்டன் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் அப்புறம் வந்துட்டு மெம்பர்ஸோட ஒய்ஃப்ஸு, மற்ற மெம்பர்ஸு எல்லாருமே நிற்கிறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்படி ஒரு 6 o'clock கிட்ட ஆகுது. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. அப்போ வந்துட்டு கேமராமேன்ஸ் எல்லாம் ஓகே சார், ஷூட் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவசரமாக இறங்கி ஓட போகிறாரு. அப்போ ஆரம் வந்துட்டு என்ன ஒரு 5 நிமிஷம் நில்லு, அவங்க ஃபஸ்ட்டு போய்கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் நின்று சன்செட் பார்த்துட்ருக்காரு. ஸோ கேமராமேன்ஸும் பேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க. அப்போ நேம்ஜுனும் ஜிம்மினும் சரி அவன் பார்க்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கீழே போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் மட்டும் அப்படியே அந்த மவுண்டெயினுக்கு மேலே போனீங்க. அதாவது நம்ம நார்மல் மவுண்டெயின்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் சின்னதாக, ஸோ அந்த மாதிரி ஒரு மவுண்டெயின் தான். ஸோ அதில் ஏறிட்டு நீங்களும் வந்துட்டு டே அப்படின்னு கூப்பிடுறீங்க. டேவும் அப்படியே லேசாக திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் டே அப்படியே ஷாக் ஆகிட்டாரு, உறைஞ்சி போய் நிற்கிறாரு. உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி மற்ற எல்லாருமே நிற்பாங்க, மெம்பர்ஸ், அவங்க ஒய்ஃப்ஸ், பேரண்ட்ஸ், பார்ப்பாங்க, எல்லாருமே நிற்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு கையில் ஒரு ஃப்ளவர் பொக்கேவோட டே முன்னாடி நீல் டவுனில் நிற்கிறீங்க. டே, இந்த மொமெண்ட் என்னோடய ட்ரீம், என்னோடய ஆசை, எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ஒரு மொமெண்ட் நடக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலி எனக்கு இந்த மொமெண்ட் கிடச்சிருச்சு. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய இந்த அழகான ஒரு மொமெண்ட், மவுண்டெயின், சன்செட், பக்கத்தில் ஃப்ளவர் கார்டன், பேரண்ட்ஸ், பசங்க முன்னாடி, எனக்கு ஏதோ ட்ரீமில் வாழ்கிற மாதிரி இருக்குட்டே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டே வந்துட்டு உங்களை அப்படியே ஷோல்டர்ஸ் பிடிச்சி லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் டே வில் யூ மேரி மீன்னு கேட்க முடியாது, பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி யுவர் ஒய்ஃப், பட் வில் யூ லவ் மீ டில் த லாஸ்ட் பிரேத் ஆஃப் அஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. டேவும் வந்துட்டு அவர் ஐஸில் அப்படியே டியர்ஸ் போய் நிற்கிது. அவருக்கு ஒரு வேர்ட்ஸ் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. மனுஷன் அப்படி ஷாக்கில் உடஞ்சி போய் நிற்கிறாரு. நீங்கள் இந்த சன்செட் எவ்வளோ அழகாக இருக்கோ, அதே மாதிரி அந்த ஃப்ளவர் கார்டன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கோ, இந்த மொமெண்ட் எவ்வளோ அழகாக இருக்கோ, லைஃப் லாங் இந்த மொமெண்ட் மாதிரி அழகாகவே இருக்குன்ட்டே உங்கள் கூட இருந்தா. என் வாழ்வும் என் சாவும் உனக்காகவே உயிர் தந்து காப்பேனே என் காதலே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. டே வந்துட்டு
பொண்டாட்டி லவ் யூ டே. எனக்கு தோணிகிட்டே இருக்கும், அவரை சொன்னார், நீ அக்செப்ட் பண்ண, கல்யாணம் நடந்துச்சு, ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கோம், நீ அவருக்காக என்ன பண்ணேன்னு. இந்த மொமெண்ட் இது நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் உங்களுக்கு இதை நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். வில் யூ பி மை லாஸ்ட் பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. டே உங்களை டைட்டாக ஹக் பண்ணி ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே மெம்பர்ஸ்லாம் கத்துறாங்க ஓடு. அப்போ வந்துட்டு பசங்கள்லாம் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறாங்க. உங்கள் பேரண்ட்ஸ்லாம் அப்படி வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக அட்மைரபுளாக பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் டேவோட ஷோல்டரில் அப்படியே அழுவுறீங்க. டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மொமெண்ட்டை அப்படியே வந்துட்டு நம்ம ஜெய்ஹூப் வந்துட்டு அழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி வச்சுக்கிறாரு. பிகாஸ் சன்செட் அந்த பிளேஸே வந்துட்டு ஒரு மெஸ்மரைசிங்காக இருக்குது, அதுக்கு நடுவில் நீங்கள். ஸோ அது மொமெண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் விடுவேனா இனி ஒன்ன விடுவேனா, விரலுடன் நடவிர கடத்திய காதல மறப்பேனா, உடன் வருவேனா உயிர் தொடுவேனா, என நுழியில ஒரு துளி என தவிக்கிற சரிதானா. ஓகேடா, அப்படியே ஹாப்பியாக இதை முடிச்சிடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஸ்டோரி லைன் எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு போன போக்கில் அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு வந்தேன். மேபி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடணுன்னாலும் போடலாம், பிரச்சனை இல்லை. எனக்கு இது ஓகே அப்படின்னு தோணுது, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இல்லை வந்துட்டு நிறைய ரொமான்டிக் சீன்ஸ்லாம் நான் வந்துட்டு வைக்கணும்னு நினச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வைக்க முடியல. இது போடணும் அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த 4.9K வியூவர்ஸ்க்காக போடணும், 14 கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காக போடணும், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக போடணும் ஒரு தாட்டில் நான் கொண்டு வந்துட்டேன் இதை. பட் எனக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி கிடைக்கல. ஸோ ஓகே, போன புக்கில் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். அண்ட் நடுவில் அந்த குட்டி குட்டி கன்ஃப்ளிக்ஷன்ஸ், அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி ரொமான்ஸ். நான் வந்துட்டு பொதுவாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன்டா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ சண்டை போடுறோம், ஸோ பிரிஞ்சிருவாங்க. அப்படி சண்டை போடுறதே வந்துட்டு ஒருத்தர் பிரியக்கூடாதுன்றதுக்காக தான். சண்டை வரும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சண்டைன்றது ஒரு ரிலேஷன்ஷிப்போட பேஸ், ஒரு ரிலேஷன்ஷிப்போட அடித்தளம். ஸோ அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற்றும். அதனால தான் நான் இதை வந்துட்டு ஃபவுசிக்கும் டேக்கு ஒரு சின்ன கன்ஃப்ளிக்ஷன் கூட வச்சுருப்பேன். ஓகேடா, இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப். பிடிக்கலனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த இது பிடிக்கலன்னு. மேபி ஸ்பெஷல் பார்ட் போடும்போது அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தாலும் சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் சொல்லுங்கள். வழக்கம் போல் உங்கள் 11K சப்போர்ட் எனக்கு கொடுங்க. மெயினாக இந்த வாய்ஸ் கேவலமாக இருந்தால் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் அட்மின் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறி தான். பட் இப்போ வந்துட்டு சுத்தமாக டைம் இல்லைன்றது உண்மை. நானே இப்போ எக்ஸாம் லீவு. ஸோ எக்ஸாம் லீவில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிடலான்னு தான் வந்தேன். ஆல்ரெடி கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன், நேற்று கொஞ்சம் பண்ணேன், அண்ட் இன்றைக்கி கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வேறு கோல்டு வேறு உங்கள் அட்மினுக்கு, சும்மாவே வந்துட்டு நல்லா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். பட் இன்றைக்கி வந்துட்டு பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வந்துட்டு வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் இந்த ஒரு வீடியோக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா, ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. மழை டைம் வேறு, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேடா, அவ்வளோதான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Stay healthy. Tata, bye bye. Sarangyo. Love you all. Bye, your admin, Crystal.